ஹாய் வெல்கம் டு ஷியாஸ் லைஃப். இந்த வீடியோவில் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சம்மர் ஃபுட் ஹேபிட்ஸ் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன், கொஞ்சம் ஹெல்த்தியாட்டு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். நம்மளோட லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணுற 2 முக்கியமான ப்ராடக்ட் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ப்ராடக்ட் எல்லாமே இண்டஸ் வேலியோடது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ப்ராடக்ட்டே நம்ம நிறைய விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இட்லி குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் தண்ணி வச்சு பாயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கறி கூட்டு குழம்புன்னு என்ன வேணாலும் வைக்கலாம். சூப்பர் குவாலிட்டியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் ஃபுல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என்கிட்ட வந்து நல்ல ஒரு பிரியாணி பாட் இல்லை, நான் குக்கரில் தான் வச்சுட்டு இருந்தேன். ஸோ இனி வந்து ஒரு பிரியாணி பாட் வாங்கலாம் அப்படின்ட்டு சூப்பர் குவாலிட்டியாக நல்ல கனமான ஒரு பிரியாணி பாட்டும் வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி, குக் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கா எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, இண்டஸ் வேலியில் என்ன ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் ஷியாஸ் 12 அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். எங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஷியாஸ் 12ங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணவும் மறந்துடாதுங்க. இந்த இட்லி குக்வேரில் இந்த தட்டு வந்து ஒரு 5 செட் வருது. ஒரு தட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹோல் போட்டு வரும், இன்னொரு தட்டு வந்து இந்த தட்டு இட்லியெல்லாம் வைப்பாங்க இல்லையா, தட்டு இட்லி, இந்த டோக்லா பண்ணுறதுக்கு, வீச்சப்பம் வைக்கிறதுக்கு, இன்னும் நிறைய ஸ்டீம் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம அப்படியே லிஃப்ட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் ஒரு 8 இட்லி வைக்கிற மாதிரியான தட்டு 2 கொடுத்துருப்பாங்க. இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் நிறைய வாங்கியிருக்கேன், என்னோட வீடியோஸில் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணதே கிடையாது. எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக தான் கொடுத்துட்டு வராங்க. நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல குவாலிட்டியாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இண்டஸ் வேலியோட எல்லா குக்வேர் ஐட்டம் எல்லா செட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் பக்கா. பிரியாணி பாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடியில் நல்லா கனமாக கொடுத்துருக்காங்க, ஈவனாக எல்லா இடமுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 கைப்பிடியில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் கோட்டிங் கொடுத்துருக்கனால நம்மளுக்கு கையில் வந்து சூடுபடாது. அண்ட் பிரியாணி பாட்க்கு ரொம்ப முக்கியமானது அதோட மூடி தான். அதோட லிட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே தம் போடுறதுக்கு பக்காவாக இருக்கும். இந்த பிரியாணி பாட்டில் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 7 to 8 பேருக்கு கிட்ட குக் பண்ணலாம். இந்த பிரியாணி பாட்டோட லிட்லேயுமே வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, ஸோ நம்மளுக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பிரியாணி பண்ணால் நல்லா வருதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும், நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு குக்கரில் தான் வந்து பிரியாணி பண்ணிகிட்ருப்பேன். அதுவும் தம் போடும்போது இந்த காற்றெல்லாம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு மேலே கப் வைக்கிறது, இல்லைனா ஸ்ட்ராங்கான ஏதாச்சும் வைக்கிறது, இப்படி தான் பண்ணிகிட்ருப்பேன். பட் இதில் வந்துட்டு எனக்கு அப்படி எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஸோ இதில் எப்படி குக் பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இண்டஸ் வேலியோட எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே கூப்பன் கோட் யூஸ் பண்ணி வாங்கினா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு. ஷியாஸ் 12 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி 12% டிஸ்கவுண்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ வந்து சிம்பிளாக ஒரு ப்ரான் பிரியாணி வச்சுட்டு இந்த பாட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் பார்த்திங்கன்னா வந்து குவாலிட்டி நல்லா இருக்காது, ஸோ அடியில் வந்து டக்கு டக்குன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அப்படி இல்லை, நல்லா ஈவனாக குக் ஆகுது. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து இந்த பாட்டில். இண்டஸ் வேலியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து குக் ஆகும். நம்ம நார்மலாக வந்து இந்த நான்ஸ்டிக்கெல்லாம் வாங்கும்போது டக்குன்னு குக் ஆகாது. இது வந்து அப்படி இல்லை, நல்லா ஈவனாகவும் குக் ஆகும், டக்குன்னு குக் ஆகிரும். அண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி ஹேண்டில் வந்து கொடுத்துருக்கனால நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏதாச்சும் கிண்டுறதுக்கு. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. குக்கரில் வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இந்த லிட்டெல்லாம் வேறு ஏதாச்சும் ஒரு வெசல்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு இந்த பாட்டில் வந்து அவங்களே நல்லா ஃபிட்டாக நல்லா டைட்டாக கொடுத்துருக்கனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் அடிக்கடி நம்ம மூடி வச்சு குக் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்குது. இது முக்கியமாக வந்து ஃபஸ்ட் டைமாக பிரியாணி எல்லாம் குக் பண்ணி பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா குக்கரில் வந்துட்டு எவ்வளோ விசில் வைக்கணும், இல்லைனா சில டைம் அடி பிடிச்சிரும், இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக எனக்கு உண்டு. ஸோ நான் வந்து வீட்டில் இருக்க குக்கரை தான் வந்துட்டு ஒரு பிரியாணி பாட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். விசிலெல்லாம் வைக்காமல் ஏதாச்சும் மேலே லிட்டு போட்டு அதுக்கு மேலே ஏதாச்சும் வெயிட்டான திங்ஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கடுப்பான வேலையாக இருக்கும். பட் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான்ட்டு வேலையை முடிச்சிருது. ஸோ ப்ரான் பிரியாணியில் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணி ப்ரான் ஆட் பண்ணி ரைஸும் போட்டு தண்ணி வந்து கொதிக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா லிட் வச்சு மூடிட்டேன். என்னோடய கேஸில் நல்லா சிம்மில் வச்சாலுமே ஒரு மீடியம் ரேஞ்சில் எரியும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு கல் வச்சுருவேன் சைடில், அதில் ஹீட் பண்ணி தம் போட்டோன்னா பக்காவாக இருக்கும். ஸோ மூடிட்டு இப்போ வந்து நல்லா கொதிச்சதும் நான் வந்து இப்போ அந்த இரும்பு கல்லை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இல்லைனா நம்மளோட ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம் போடலாம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு நல்லா லிட் போட்டு மூடிட்டு இப்போ வந்து தம்மில் வந்து வைக்க போகிறேன் ஒரு 15 மினிட்ஸ்.
நல்லா சிம்மில் வச்சுக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் கழிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட பிரியாணி பக்காவாக ரெடி ஆகிருக்கு. எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி அடி பிடிக்காமல் வரணும். ஸோ அடி பிடிக்காமல் இருந்தாலே எனக்கு வந்துட்டு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். சைடில் எந்த ஒரு அடி பிடிக்காமல் நல்லா ஈவனாக குக் ஆகிருந்தனால எனக்கு இந்த பிரியாணி பாட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிரியாணியெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா நைட்டு வந்து ஒரு எக்கு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சூடாக சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இட்லி குக்கர் ஸ்டீம் பண்ணுறது எல்லாமே 3 in 1 வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு தண்ணி வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக அடியில் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நான் வந்து இப்போ கேரட் இருக்குது இல்லையா, அதை தான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வச்சாலே போதும், செம்மையாக குக் ஆகிருந்தது. அதுவும் இப்படி இருக்கிறனால நம்ம வந்து அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். முக்கியமாக வந்து பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். சைடில் 2 ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு. இந்த ஒரு ப்ராடக்ட் இருந்தாலே போதும். நம்மளுக்கு வந்து இந்த சிக்கன் கறி வைக்கிறது, குழம்பு வைக்கிறது, ஏதாச்சும் வேக வைக்கிறது, இட்லி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிகினராக இருந்தீங்கன்னா கேக் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இடியாப்பம் வச்சுக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் நான் வாங்கின இந்த 2 ப்ராடக்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பர்சனலாக எனக்கு இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிடிச்சிருந்தது. நல்ல குவாலிட்டியாக கொடுப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இண்டஸ் வேலியில் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலுமே ShiazLife அப்படிங்கிற கூப்பன் கோடு, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். சம்மர் டைம் பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது, டீஹைட்ரேட் ஆகுது. ஸோ நாங்கள் வந்துட்டு என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஓகே மார்னிங் வந்து இளநீ குடிக்கலாம் அப்படின்ட்டு இப்போது வந்து என்னோடய சம்மர் ரொட்டீனில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். டீ காஃபிக்கு பதிலாட்டு இந்த மாதிரி இளநீ வந்து எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நாங்கள் எங்கேயாச்சும் வெளியே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2-3 கருக்கு வாங்கி வீட்டில் போட்டுப்போம். ஸோ மார்னிங் வந்துட்டு ஹாட் ஆட்டு டீ காஃபின்னு எடுக்கிறதுக்கு பதிலாட்டு இந்த மாதிரி இளநீ குடிக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே வந்து நல்ல ஒரு சில்னஸ் இருக்குது. என்னோடய பாடி பொறுத்தவரை எப்போவுமே வந்து ஹீட்டான பாடி தான். ஸோ சம்மர் வந்து அப்போ சொல்லவே வேண்டாம். இப்போ அடிக்கடி நல்லா வந்து ஸ்வெட் ஆகுது. ஸோ ஈக்குவலாக வந்து தண்ணியும் அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கணும். ஸோ நான் வந்து மார்னிங்கே வந்து பாட்டிலில் தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா போய் குடிக்க மடியாக இருக்கும். ஸோ பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி வச்சிட்டோன்னா அங்கங்கே அந்த பாட்டில் இருக்கும்போது எடுத்து குடிச்சிப்பேன். இப்போ வந்துட்டு மார்னிங் வந்து இந்த மாதிரி எழும்புனதுமே இந்த கருக்கு தண்ணியில் என்ன பண்ணுவோன்னா அந்த கருக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி குடிக்கிறது. டெய்லியுமே குடிக்காட்டாலும் 1 டே விட்டு குடித்தாலும் நம்மளுக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, முக்கியமாக இந்த சம்மர் டைமில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் மிலான் ஏதாச்சும் ஒன்று வாங்கி போட்டுருவோம். வாட்டர் மிலானோ இல்லைனா கிர்னி பழமோ இல்லை ஏதாச்சும் ஒரு பழம் அப்பப்போ வாங்கி போட்டுருவோம். கொஞ்சமாக வந்து கட் ஃப்ரூட்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருப்போம். இல்லைனா வந்து இந்த மாதிரி ஜூஸ் போட்டுருவோம். மார்னிங்கே ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் அடைச்சி வச்சுருவோம். அப்பப்போ எங்களுக்கு வந்துட்டு சில்லாட்ட ஏதாவது குடிக்கணும் போல் இருந்ததுன்னா எடுத்து குடிச்சிப்போம். சாட்டர்டே சண்டேலாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஃபுட் கிரேவிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ஏதாச்சும் ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிடுவோம். வீக் டேஸில் வந்து நல்லா ப்ரொடக்டிவாக நல்லா ஹெல்த்தியான ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு இதை பார்க்க கொஞ்சம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அடல்ட்ஹுட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. இது கூட இப்போ வந்து தேன் இல்லைனா வந்து சர்பத் பாட்டிலெலாம் வாங்கி வச்சுருப்போம். அதை வந்து மிக்ஸ் பண்ணி குடிக்க வேண்டியதான். ஏன்னா வந்து இந்த சுகர்லாம் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு. ஸோ நீங்களும் வந்து இந்த சம்மர் டைமில் வந்து இந்த மாதிரி குடிங்க. இப்போ வந்து சம்மர் டைம் எது வின்டர் டைம் எதுனே தெரியாமல் இருக்குது. திடீர்ந்தாலும் மழை பெய்யுது, திடீர்ந்தாலும் பயங்கரமாக வெயில் அடிக்குது, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸ்டில் சம்மர் டைம் வரைக்கும் இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஜூஸ் வந்து அடித்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ராசரி தான் வாங்க போகும்போது இந்த மாதிரி கிவி ஃப்ரூட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னா அப்பப்போ வாங்கி வைக்கிறது, எப்போவுமே இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வந்து கொஞ்சம் ரேட் வந்து கம்மியாக இருக்குது, நல்ல ரேட்டில் வந்து தராங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக வாங்கி வச்சுப்பேன். நல்ல ஃப்ரூட்ஸாக இருந்ததுன்னா நாங்கள் திடீர்னு யோசிப்போம், சரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து டாக்டருக்கு வேஸ்ட்டாக காசு செலவு பண்ணுறதுக்கு நம்ம இப்படி ஃப்ரூட்ஸாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்லாம் யோசிப்போம். லைட்டாக பூமர் மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்ட்டு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி எடுத்துப்போம். இந்த 11 o'clock போல் இருக்கும்போதெல்லாம் வந்து லைட்டாக பசிக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எதாவது வாங்குறதுக்கு பதிலாட்டு இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கி வச்சுப்போம். ஸோ நம்ம உடம்புக்கும் வந்து ஒரு குளிர்ச்சியாக இருக்கும், நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இந்த சம்மர் டைமில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி வந்து ஒரு 2 ஆச்சும் இந்த மாதிரி கர்ட் ரைஸ் வச்சுருப்பேன். இல்லைனா வந்து சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு கொஞ்சம் ரைஸ்க்கு வந்து கர்ட் எடுத்துப்போம். ஸோ இந்த சம்மர் டைம் வந்து எங்கள் ஃப்ரிட்ஜில் கண்டிப்பாக கர்ட் இருக்கும். யூஸ்வலாகவே கர்ட் இருக்கும், பட் சம்மர் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வாங்குறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ், இப்போ சம்மர் சீசன்னால்
நம்மளுக்கு மாங்காய் மரத்துலலாம் பயங்கரமாக வந்து மாங்காய் இருக்குது, பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி ஏதாச்சும் ரோட் சைட் போகிறோம், இல்லை வந்துட்டு க்ராசரி வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி மாம்பழம் ஏதாச்சும் கிடச்சின்னா நாங்கள் வாங்குவோம். ஸோ அந்த சீசனல் ஃப்ரூட்ஸை வந்து இந்த சம்மர் டைம் வந்து மிஸ் பண்ணிடவே செய்யாதுங்க. ஸோ நீங்களும் வந்து சம்மர் சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கோ அதெல்லாம் வந்து அப்போவே சாப்பிட்ருங்க. அப்புறம் ஒரு வருஷம் கழித்து தான் வந்து அதெல்லாம் வரும். இல்லைனா வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் சீப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்புறம் வந்துட்டு இப்போ முருங்கைக்காய் சீசன்னால் முருங்கை இலையில வந்து ஒரு கஞ்சி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ரெசிபியை வந்து குயிக்காக வந்து ஷேர் பண்ணுறேன். இது அதிகமாக வந்துட்டு நைட்டு வந்து ரொம்ப லைட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா நாங்கள் இதை எடுப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு குக்கரில் 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் உளுந்து, கருப்பு உளுந்து, எங்கள் 2 பேருக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு 6 to 7 வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு 10 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணி குக்கரில் விசில் வச்சிட வேண்டியதான். இந்த குக்கர் பற்றி ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் தான். பார்க்க குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் உள்ளே வந்து நல்லா ஃபுட் பிடிக்கும். இது வந்து பட்டர்ஃப்ளையோடது. இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில் வரது வரைக்கும் நம்ம வந்து சைடில் இந்த மாதிரி கீரை எடுக்கிறதெல்லாம் வந்து பண்ணுவேன். இந்த சம்மர் சீசனில் வந்து முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து முருங்கைக்காயெல்லாம் நிறைய வந்து காய்க்கும். இதெல்லாம் வந்து எங்கள் மம்மி வந்து காலேஜ் டைம், ஸ்கூல் டைம் எல்லாம் தந்து விடுவாங்க, பிடிக்கவே செய்யாது. பட் இப்போ வந்து ஹெல்தின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து எடுக்கிறது லைட்டாக பூமர் மாதிரி தான் எனக்கே வந்து தோணும். பட் என்ன பண்ணுறது, ஹெல்த்தியாக இறங்கிட்டோம். இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவு இந்த மாதிரி கீரை எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவி போடணும். இந்த உளுந்தங்கஞ்சி வந்து நான் முன்னாடி உள்ள வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து எங்கள் கன்னியாகுமரியில் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ஒரு கஞ்சி. முக்கியமாக வந்து இந்த குட் ஃப்ரைடேக்கெல்லாம் இந்த கஞ்சி தான் வந்து போடுவாங்க. நிறைய பேர் வந்து இதில் முருங்கைக்காய், தேங்காய்லாம் பெருசாக ஆட் பண்ண மாட்டாங்க. பட் இதுவும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கஞ்சி தான். இப்போ வந்து கொஞ்சமாட்டு ஒரு கைப்பிடி அளவு ஒரு தேங்காய் வந்து இப்போ வந்து எடுத்திருக்கேன், துருவி எடுத்திருக்கேன். இப்போ குக்கரில் வந்துட்டு ஒரு 4 to 5 இல்லைனா ஒரு 3 to 4 விசில் எடுத்ததும் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் கரெக்டாக வந்து வெந்திருக்கும். இதில் வந்து நம்ம தேவையான அளவு இப்போ தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்ச இந்த கீரை, அப்புறம் இந்த தேங்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை, லைட்டாக சிம்மில் வச்சு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஆக்சுவலி நான் முன்னாடிலாம் கீரையே வந்து சாப்பிட மாட்டேன். இந்த வீடியோவை பார்த்தா எங்கள் அம்மா அசிங்கமாக என்ன நினைப்பாங்க. ஓகே, இப்போ வந்து தேவையான அளவு உப்பெல்லாம் வந்து போட்டுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான ஒரு கஞ்சி வந்து ரெடி ஆகிட்டு. நைட்டு குக் பண்ண மடியாக இருக்குது, ஏதாச்சும் லைட்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கஞ்சி வந்து ட்ரை பண்ணலாம். உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட சம்மர் ரொட்டீனில் உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இந்த சம்மர் ரொட்டீனில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.